பிரதமர் மோடி விரைவில் மாற்றப்பட இருக்கிறாரா, அவருக்கு பதில் வேறு யாரேனும் பிரதமராக நியமிக்கப்பட போகிறார்களா என்கிற கேள்வி அரசியல் அரங்கில் மீண்டும் எழுந்திருக்கிறது. இந்த கேள்வி தற்போது எழுந்திருப்பதற்கான முக்கிய காரணம், நேற்று மகாராஷ்டிரா சென்ற பிரதமர் மோடி RSS அலுவலகத்திற்கும் நேரில் சென்று அங்கிருக்கக்கூடிய தலைவர்களின் சிலைக்கு மரியாதை செலுத்தியதோடு RSS தலைவர்களோடு ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார். இதனை மேற்கோள் காட்டி கருத்து தெரிவித்துள்ள சஞ்சய் ராவத், அதாவது சிவசேனா கட்சியினுடைய MP சஞ்சய் ராவத், தன்னுடைய ஓய்வை அறிவிக்கவே பிரதமர் மோடி நேற்று RSS அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் RSS அலுவலகம் சென்றதே இல்லை. பிரதமரை மாற்ற வேண்டும் என RSS விரும்புகிறது. மோடிக்கு பிறகு இந்திய பிரதமர் யார் என்ற ஆலோசனையும் நடந்துள்ளது என்று அவர் கருத்து தெரிவித்திருப்பதால் அதனை தொடர்ந்து இந்த கேள்வியும் விவாதமும் அரசியல் அரங்கில் எழுந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் குறிப்பாக பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 75 வயதை கடந்த அரசியல்வாதிகள் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கு கட்சி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன. அதே போல சிலர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்கள். அதாவது பாஜகவை பொறுத்தவரை 75 வயதுக்கு பிறகு ஆக்டிவ் அரசியலில் இடமில்லை என்கிற ஒரு மரபும் கொள்கையும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதை மேற்கோள் காட்டிதான் பிரதமர் மோடி இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தோடு அவருக்கு 75 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. இத்தகைய சூழலில் பிரதமர் மோடிக்கு 75 வயது ஆக போவதால் அவர் பிரதமர் பதவியிலிருந்து இறங்குவாரா, அவரை மாற்ற RSS விரும்புகிறதா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. பாஜகவை பொறுத்தவரை இன்று பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் சர்வ வல்லமைப்படுத்த அதிகாரம் கொண்டவர்களாக எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். எனவே அங்கு தலைமை மாற்றமோ பிரதமர் மாற்றமோ தேவை என்கிற ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது அதை முடிவு செய்யக்கூடியது பாஜகவோ அல்லது பாஜகவின் மூத்த தலைவர்களாகவே இருப்பார்களே தவிர RSS இல்லை என்கிற ஒரு விஷயத்தை பாஜகவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த காலங்களில் பாஜகவுக்கும் RSSக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் மனக்கசவுகளும் இருந்தாலும் கூட பிரதமரை மாற்ற வேண்டும் என்கிற அவசியம் இப்போது இல்லை என்று பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன. கடந்த ஆண்டு மக்களவை தேர்தலின் போது கூட இதே ஒரு சர்ச்சை எழுந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், நீங்கள் பிரதமருக்கு வாக்களிக்க போகிறீர்கள், ஆனால் அவருக்கு அடுத்த ஆண்டு 75 வயது ஆக போவதால் அவருக்கு பதில் யோகிதான் பிரதமர் ஆவார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஆனால் அதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், பாஜகவை பொறுத்தவரை அப்படி எந்த விதமான விதிமுறையும் இல்லை, 3வது முறை அல்ல 4வது முறையும் மோடி தான் பிரதமராக இருப்பார் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். எனவே தற்போதைய சூழ்நிலையில் பாஜகவை பொறுத்தவரை பிரதமர் மோடியினுடைய செல்வாக்கு என்பது குறையாமல் அப்படியே இருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பல்வேறு மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றியை பதிவு செய்துள்ளது. எனவே பிரதமர் மோடியினுடைய செல்வாக்கு இன்னும் குறையாமல் அப்படியே இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் மோடி ஆரோக்கியமாக இருக்கின்ற வரை அல்லது குறைந்தபட்சம் 80 வயது வரை அவரே பிரதமராக தொடருவார் எனவும் அவர் மாற்றம் வேண்டும் என்பதற்கான சூழலோ அவசியமோ தற்போது இல்லை என்பதுதான் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.